வணக்கம். நமது சுதேசி முரசு சேனலுக்காக சுதேசி பொருளாதார கொள்கையை பற்றி உலகளவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் அது சுதேசி பொருளாதாரம் அன்றைக்கு இருந்த தியாகிகள் பல மடங்கு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி விளக்கமாக நம்ம நிலையத்திற்கு சமூக ஆர்வலர் தெரிவிக்கிறான்னு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சுதேசிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு விஷயமா உலக அரங்கில் இப்போ கொஞ்சம் பேச்சும் பொருளாயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். சுதேசியம் என்பது அது நாமே தயாரித்து நமக்கான தேவையை தானாகவே விற்பனை செய்து இந்த உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவதற்கான நோக்கம். ஏறக்குறைய சுதேசியத்தின் முன்னோடி நம்முடைய மறைந்த மாமேதை பொருளாதார வல்லுநர் வ.உ.சி. என்பதே ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. வ.உ.சி. அவர்கள் ஆங்கிலேயருக்கு கப்பல் ஓட்டிய போதும் கூட ஆங்கிலேய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று சுதேசியம் என்ற ஒரு பதத்தை உருவாக்கி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி நடத்தினோர். இது இந்திய அளவிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்படவில்லை என்பதே உண்மையான கருத்து. ஏனென்று கேட்டால் தங்கத்தினுடைய விலை 1,06,000 ரூபாய் என்று இன்றைய தினத்திலே விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய உலகத்தினுடைய 4வது பெரிய நாடாக இந்தியா இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அங்கே அமெரிக்கா முதலிடத்தை பெற்றிருப்பதாகவும் சொல்கின்றார்கள். இதை வேதனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. இல்லை, அன்றைக்கு வ.உ.சி., பாரதி இவங்கெல்லாம் வங்காளத்தில் திலகர் இவங்கெல்லாம் சுதேசியத்தை கைவிடாமல் இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலம் இந்த சுதேசியம் என்றாலே மறந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு விதைச்ச விதை தான் இந்த சுதேசிய பொருளாதாரம். அது உலகளவில் நீங்கள் தங்கத்தின் விலை அன்றைக்கு நிலைமைக்கு எப்படி இருக்கும்? சுதேசியம் என்பது ஒரு கவனிப்பாரற்ற ஒரு நல்ல விதை. அந்த விதையை விருட்சமாக்க வேண்டும் என்றால் ஆளுகின்ற அரசு தன்னுடைய தலையாய கடனாக கருத வேண்டும். ஏறக்குறைய அமெரிக்கா முதலிடத்தை பெற்றிருந்தால் கூட இந்தியா 4வது இடத்தை பெற்றிருப்பதாக இந்த தினத்தில் பொருளாதார நிபுணர்கள் ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்தியா என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தியே இந்தியா அமெரிக்காவை விட வலிமையான இளைஞருடைய திறனை வைத்தும் இங்கே உலக அளவில் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய 75% இந்தியாவில் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்தியா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அது எப்படி என்று கேட்டால் ஏறக்குறைய ஒவ்வொரு வீடுகளிலுமே ஏறக்குறைய 5 பவுன் குறைவாகவும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 40,000 மெட்ரிக் டன் இங்கே தங்க நகைகள் ஆபரணங்களாகவும் கோவிலுடைய
நம்முடைய பொக்கிஷமாகவும் இருக்கிற ஒழிய இது மிகப்பெரிய அளவில் பேசப்படவில்லை. இதற்கு காரணம் நம்முடைய இந்தியா வலிமை வாய்ந்த ஒரு தேசமாக இருக்க வேண்டுமே. ஆனால் ஏற்கனவே மொகலாயர்கள் கொள்ளையடித்தார்கள், பின்பு ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்தார்கள். இப்படி ஒரு வஞ்சிக்கப்பட்ட நகரமாக ஒரு நாடாக இந்தியா இருந்தது என்பதே உண்மையானது. சுதேசியமும் சுயமரியாதையும் அதுக்கு என்ன வேறுபாடு? அதன் சுதேசியம் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையா, சுயமரியாதை வந்து இதுல எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? இது ரெண்டு என்ன வேறுபாடு இருக்கு? சுதேசியம் என்பது நானே தயாரித்து எனக்கு தேவையானதை மற்றவர்களுக்கு விற்று என்னுடைய தேவையும் அவருடைய தேவையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது சுதேசியம். ஆனால் இப்பொழுது அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய வெளிநாட்டு முகத்திலே அங்கே இறக்குமதி செய்தாலே ஒழிய பெரிய விஷயங்கள் நடப்பதில்லை. ஏறக்குறைய இந்தியாவில் தங்கமே மிகப்பெரிய அளவிலே பேசப்படும். ஆனால் இது பேசப்படும் பொழுது அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய அளவில் நம்மை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போது அரசனுடைய திட்டங்கள் நாம் பிற நாடுகளை கையேற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன் என்று கேட்டால் இன்று நாம் அரசு நமக்கு ஒரு திரையை போட்டுள்ளது. அந்த திரை எப்படி என்றால் நம்ம நாடு இந்தியா ஒரு ஏழை நாடாக சித்தரிக்கின்றார்கள். அது தவறு. ஏன் என்று கேட்கும் போது இந்தியா ஒரு வல்லரசு நாடு. எப்படி என்று கேட்டால் தங்கத்தினுடைய மதிப்பை வைத்து ஒரு நாடு அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. நம்முடைய கணக்கின்படி இந்தியா முதல் நாடாக திகழ்கின்றது. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துகின்றது. நாம் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதே உண்மை. எப்படி என்று கேட்டால் நாம் அண்டைய நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஐநா மன்றத்திலே பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பணம் பெறக்கூடிய வகையில உலக வங்கிகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால் நம்முடைய கடன்களை முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் வாங்கிய கடனுக்காக மெட்ரிக் டன் தங்கத்தை வெளிநாடுகளுக்கு கொடுத்தார். இப்பொழுது நம்மிடமே தங்கம் இருக்கிறது. நாம் டாலர் மதிப்பில் அதை செய்யாமல் அதை ரூபாயுடைய மதிப்பாக செய்யும் பொழுது ஒரு ரூபாய்க்கு இணையான மதிப்பு ரூபாய் 400 எனலாம். ஏன் என்று கேட்டால் நம்முடைய தங்கத்தினுடைய அந்த நிர்ணயம் இருப்பு என்பதை முன்னிறுத்தி ஒரு ரூபாய்க்கு ஈக்குவல் டு $400 என்று கணக்கிடலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா மிக வல்லமை பொருந்திய நாடாக இருக்கும். நாம் வாங்கிய கடனுக்காக வாஜ்பாய் காலத்தில் எப்படி கடன் அடைத்தாரோ அதுபோல இந்தியா தன்னுடைய கடனை இருப்பில் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை அங்கே வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டும், அவனும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தேவையற்ற வட்டிகளை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு விட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தில் 75% தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டதாக ஆய்வு கூறுகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அரசு ஒரு தெளிவான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும். இது எப்படி என்று கேட்டால் பொருளாதாரம் என்பது மிக எளிய அளவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள நகைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும்.
ஏன் என்று கேட்டால் இங்கே வரி விதித்து விடுவார்களோ என்ற எண்ணம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எப்படி அந்த 2000 ரூபாய் பணமாற்று மதிப்பில் எப்படி கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதோ அதே போல எல்லா இருப்பு தங்கங்களையும் கணக்கு மட்டும் எடுத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு நீங்கள் வரி எதுவும் செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் தங்கம் அல்லது கஜடா இருக்கக்கூடிய தங்கம் அல்லது கோயில்களில் சிலைகளில் உள்ள தங்கம் இப்படி பலவிதமான தங்கங்கள் 40 லட்சம் மெட்ரிக் டன் தங்கம் வெளியே வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த நாடாக மாறும். இப்ப அன்றைய காலகட்டத்தில் வந்து எதற்காக சுதேசியத்தை வந்து கடைபிடிச்சார் வஉசி அவர்கள்? இன்றைய காலகட்டத்திலேயே வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஆனா வந்து பிரதமர் மோடி கூட சுதேசிய கொள்கையை தான் நம்ம பின்பற்றோம்னு சொல்றாரு. ஆனா ஜனநாயக நாட்டில் வந்து இந்த மாநில முதல்வர்கள் வந்து அந்த கொள்கையை வந்து முன்மொழிகிறதே கிடையாது. தவறான செய்தி. சுதேசியம் என்பது வாய் வழியாக இல்லாமல் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய இடத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால், நாம் இந்தியாவிலிருந்து படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் இவர்களால் வேலை தேடி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய மோகத்தை முதலில் ஒழிக்க வேண்டும். ஏன் நாம் இந்தியா மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடு, ஏன் மற்றவர்களும் கைகட்டி வாழ வேண்டும் என்பது தற்சார்பு பொருளாதாரத்துடைய வஉசி கண்ட இந்தியா மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஏனென்று கேட்டால், இங்கே உள்ள இந்தியாவுடைய திறமை வெளிநாடுகளிலே பெரிய அளவில் பேசப்படுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது தவறு. ஏனென்று கேட்டால், அங்கே இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீர் ஆதாரம் மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கின்றது. ஆனால் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. அங்கே இமயமலையில் உற்பத்தியாகக்கூடிய நீர் இங்கே கன்னியாகுமரி பெருங்கடலிலே கலந்தால், இந்து மகாசமுத்திரத்தில் கலக்கும் பொழுது நாட்டினுடைய விவசாய தேவைகள் மிகப்பெரிய அளவிலே உயரும். அதன் வாயிலாக ஒவ்வொரு விவசாய தொழிலாளிக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற முடியும் அரசாங்கம். எப்படி என்று கேட்டால், 1 லட்சம் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்ல வைக்கின்றேன். இந்தியா தற்சார்பு உள்ள நாடு அல்ல. இப்பொழுது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலே நம்முடைய எண்ணெய் வித்துக்கள், நம்ம சாப்பிடுகிற எண்ணெய், அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெயையே நாம் வாங்கி உபயோகப்படுத்துகின்றோம். இதற்காக நாம் இறக்குமதி செய்கின்றோம். இந்தியா ஒரு விவசாய நாடு, ஒரு ஏழை நாடு என்றெல்லாம் இல்லாமல் இப்பொழுது யாரும் விவசாயத்திற்கு வருவதில்லை. இந்தியாவிலிருந்து அங்கே இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரும் பொழுது இங்கே பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். நீர்வழிப்போக்கு ஏற்படுத்துமே. ஆனால் அங்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அங்கே நீர்வழிப்போக்கு சரியாக நடைபெற்றால் அங்கே டீசல் செலவு கம்மி, பெட்ரோல் செலவு கம்மி, பிளைட் செலவு கம்மி. இங்க ரயில் பயணங்கள் அதனுடைய தாக்கம், நிலக்கரி இப்படி போன்ற எவற்றையுமே நாம் வாங்காமல் இருக்கலாம். இந்தியா மிகப்பெரிய அளவிலே வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல ராஜஸ்தான் போன்ற நீரில்லாத பகுதிகளில நாம் எண்ணெய் வித்துக்களை விதைத்தால், அங்கே எண்ணெய் வித்துக்களை விதைக்கும் பொழுது எண்ணெய் அந்த வித்துக்கள் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும். இதை எண்ணெய் வித்துக்களை செய்யலாம். இப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கியே போக வேண்டும். அரசு 5 ஆண்டுக்கான ஒரு திட்டத்தை மக்களிடம் நம்முடைய பிரதமரே நேரில் சென்று அங்கே மாங்கி பாத் போன்ற நிகழ்ச்சியில இந்தியா ஒரு சுயசார்பு பொருளாதார நாடு, நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அனைவரும் வாருங்கள், நாம் ஒரு கரம் சேர்த்து இந்தியாவுடைய வலிமைக்கு உலக நாடுகளில் பரிசளிப்போம் என்ற விலகிலே இருந்தால் இது மிகப்பெரிய அளவிலே பேசப்படும். ஆனால்
அங்கு அம்பானி அதானி போன்றவர்கள் இந்தியாவிலே சம்பாதித்து அந்நிய நாடுகளிலே முதலீடு செய்கிறார்கள். நாம் இந்தியர்கள் இங்கிருந்து சம்பாதித்தல்ல, நம்முடைய மூலதனத்தை வெவ்வேறு நாடுகளில நாம் மூலதனமாக மாற்ற வேண்டும். அரசே தனியாருக்கு தராமல் நாமளே வெளிநாடுகளில முதலீடு செய்யலாம். அப்படி முதலீடு செய்யும் போது இந்தியாவினுடைய வல்லமை அமெரிக்க ஏகாதிபத்திய வலிமையை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலே பேசப்படும். இது ஒரு தற்சார்பு பொருளாதாரம் என்பதே உண்மையான நோக்கம். அப்படி நாம் இப்படி விவசாயத்தை மென்னெடுத்து செல்லும் பொழுது நம்மிடம் ஏறக்குறைய இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலே பருத்தி உற்பத்தி ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்று நாம் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு தேவையான ஆடைகளை இறக்குமதி செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே தற்சார்பு பொருளாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டுமேயானால் விவசாயமே முக்கியமான கருவாக மத்திய அரசாங்கம் திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். இது மாநில அரசுடைய அதிகாரம் அல்ல. மத்திய அரசு மாங்கி பாத் மூலமாக அவர்கள் பிரதமர் அவர்கள் அனைவரிடமே செல்ல வேண்டும். நாங்கள் கூட ஏறக்குறைய திட்ட வடிவிலே நம்முடைய பிரதமர், அங்கே நிதியமைச்சர், ஆயுக் கமிஷனுடைய அதிகாரிகள் இப்படி பலருக்கும் இந்த சார்பு திட்டங்களை எல்லாம் இப்பொழுது நேற்றைய தினம் நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம். இது ஒருவேளை வரும் பட்சத்தில் இந்தியா உலக அரங்கிலே பேசப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ விட்டுட்டு தான் போச்சு. நிறைய பாயிண்ட் இருக்கு, விட்டுட்டு தான் பேசு. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. விட்டுட்டு பேசிட்டீங்கல்ல, நிறைய இருக்குன்னு நீங்க நிறைய பேசிட்டீங்களே எல்லாமே. இன்னும் இருக்கு, நான் பேசல. இது போதும். இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடாது. நிறைய 1 மணி நேரம் பேசிட்டீங்க. 1 மணி நேரமா? 20 நிமிஷம்பா. 20 நிமிஷம் ஏங்க நீங்க? 17 நிமிஷம். தற்சார்பு பொருளாதாரம் தான்ப்பா.